नमस्ते बच्चों, सबको नमस्कार, राम राम सबको. இன்றைக்கி பிரவீன் உத்ராதுலேருந்து பேப்பர் 1ல் அந்த துரியோதனனோட சரித்திர சித்திரன். அதாவது சரித்திர சித்திரன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கர்ணன் மட்டும்தான். இருந்தாலும் அர்ஜுனன், அதுக்கடுத்தது இந்த துரியோதன், அதுக்கடுத்தது கிருஷ்ணன். கிருஷ்ணன், துரியோதன், கிருஷ்ணன், இது ரெண்டும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு வந்து ரஷ்மி ரத்தி வந்து கிளியர் கட் நமக்கு எல்லாம் தெரியணும். பட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தா அந்த கர்ணன் மட்டும்தான். ஸோ நீங்கள் பார்த்துங்க எப்படி படிக்கணுன்ட்டு. அதாவது 10 மார்க்ஸ் இது இந்த சரித்திர சித்திரன், அதாவது கேரக்டரைசேஷனுக்கு. அதாவது துரியோதனை பற்றி இப்போ நான் நடத்துகிறேன். துரியோதனன் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்ரீ ராம்தாரி சிங் தினகர், அவர் தான் நம்ம ரஷ்மி ரத்தி எழுதுனது. தினகர் द्वारा लिखी रश्मि रति में आने वाला पात्र है दुर्योधन. புரியுதமா? रश्मि रतिயில் ஒரு कैरेक्टर தான் வந்து दुर्योधन. அப்போ पांडवों का शत्रु और कर्ण के मित्र के रूप में उसका चरित्र हमारे सामने प्रस्तुत किया गया है. அதாவது பாண்டவங்களோட எனிமியாகவும் கர்ணனோட ஃப்ரெண்டாகவும் அவனோட கேரக்டர் வந்து நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அந்த கதையில், அந்த காவியத்தில். கண்ட காவியம் அது रश्मि रतिன்றது. அப்போது काव्य का नायक வந்து कर्ण होने के कारण दुर्योधन का चरित्र வந்து கவுன் ரூப் மே சித்ரித் கியா கயா है. அதாவது கவுன் ரூப் அப்படின்னு நடத்துமா, கவுன் அப்படின்றது வந்து கவுன் பாத்திரம்னு சொல்லுவாங்கம்மா. என்ன சொல்கிறது, கெஸ்ட் ரோல் மாதிரி, கெஸ்ட் ரோல். ஏன்னா இது வந்து மெயின் கேரக்டர் வந்து இது இவர் தான், கர்ண தான் ரஷ்மி ரத்தியில். ஸோ இது வந்து ஒரு கவுன் பாத்திர, அதாவது ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான். புரியுதாமா? கொடுத்துருக்கு, வர்ணனை கொடுத்துருக்கு அதை பற்றி. புரியுதமா? சித்ரித் கியா கயான்னா அதை பற்றி வர்ணனை வந்து கெஸ்ட் ரோல் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது கவி வந்து दुर्योधन की चरित्र को सहृदय और अधिक विश्वासी कार्य कुशल व्यक्ति के रूप में पाठकों को सामने रखते हैं. அதாவது கவி என்ன பண்ணுறாருன்னா, அதாவது நம்ம ராம்தாரி சிங் தினகர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம துரியோதனை பற்றி, அவரோட சரித்திரத்தை பற்றி, கேரக்டரை பற்றி பேசும்போது சஹிருதய அப்படின்னு நடத்துமா, ஒரு கைண்டு பிஹேவ்மா, ரொம்ப ஒரு ஆக்சுவலாக ஹெல்ப்ஃபுல் பிஹேவிங் இல்லை. ஏன்னா இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாருல கர்ணனுக்கு. ஸோ அந்த கைண்ட் பிஹேவிங், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஜென்டில் கேரிங், அந்த மாதிரி ஒரு பிஹேவ்மா, அந்த மாதிரி ஒரு சஹிருதய ஆத்மி அவர். அதே மாதிரி அடிக் விஸ்வாசின்னா திருட் விஸ்வாசி, அதாவது ரொம்ப நம்பிக்கை வச்சுருவார். இப்போ இவர் என்ன சொல்கிறது, ஃபோம் ஃபெய்த் அப்படின்றோம்ல, ரொம்ப நம்பிக்கை வைக்கிறார், ஆழ்ந்த நம்பிக்கை. அடிக் விஸ்வாஸ். எப்படி அடிக் விஸ்வாஸ்னா அப்படின்னா திருட் விஸ்வாஸ். நம்ம இவரை ரொம்ப நம்புகிறார்ல, நம்ம என்ன சொல்கிறது, கர்ணனை ரொம்ப நம்புகிறாரு, அவரையும் கர்ணன் ரொம்ப நம்புகிறாரு, 2 பேரும். அதை பற்றி அந்த ஒரு குணம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டரில் பார்த்தா காரிய குஷல்னால் அதாவது அவர் வந்து ஒரு டேலண்டட் பர்சன் தான். புரியுதுமா? அவரும் ஒரு சுத்தமான வீரன் தான். அதாவது என்ன சொல்கிறது, ஸ்கில்டு பர்சன் அவர். அதுதான் காரிய குஷல். எந்த செயலையும் அவர் நல்லா தான் செய்வார். அதுக்கடுத்தது இந்த கதையில் வந்து எப்படி முடிச்சிருப்பான்னு அவரோட கேரக்டரைசேஷனில் விநாச கால விபரீத புத்தின்ற மாதிரி. அவர் எவ்வளோ தான் டேலண்டடாக இருந்தாலும் அவருக்கு டைம் சரியில்லைன்னு வச்சுக்கோமா, அவர் அங்கே வந்து ஹீரோவாக முடியாது, வில்லனாக தான் ஆகிடுறாரு இந்த ஸ்டோரியில். பட் ஆக்சுவலாக அவருக்கு நிறைய நல்ல குணங்கள்லாம் இருக்குது. பட் அது டைம் சரியில்லைன்னா ஒருத்தர் என்ன ஆகும்னா அவனோட அந்த மாதிரி. புரியுதமா? அப்போ அவருக்கு நல்ல குணங்கள்லாம் இதெல்லாம் நல்ல குணம். புரியுதமா? அதுக்கடுத்தது पाठकों को सामने रखते हैं. இந்த மாதிரி இதெல்லாம் कुशल व्यक्ति, कार्य कुशल व्यक्ति रूप में पाठकों के सामने रखते हैं. இதெல்லாம் நல்ல குணம்லாம் அவருக்கு சொல்கிறாரு. யார்? கவி சொல்கிறார் அவரை பற்றி. अब हम उसके चरित्र की विशेषताओं पर विचार करेंगे. அப்போ நம்ம அவரோட சரித்திரத்தை பற்றி இப்போ பேசுவோம். அதாவது இப்போ நான் சொன்ன அத்தனையும் சப்டைட்டில் போட்டு நீ ஒரு பேராகிராஃப் எழுதிடணுமா. சஹிருதய, அதாவது சஹிருதய என்னென்ன சொன்னேன், ரொம்ப கேரிங் பர்சன், ஹெல்ப்ஃபுல் பர்சன் அவர். அதை பற்றி என்னென்னா, துரியோதன் வந்து படா வீர் और साहसी होने पर भी उसमें सहृदयता की भावना भरी रहती है. அவர் ஒரு பெரிய வீரர் தான், ஒரு பெரிய அட்வென்ச்சர்ஃபுல் மேன் அவர், சாகசி. होने पर भी उसमें भी அந்த சஹிருதய, அந்த ஹெல்ப்ஃபுல்னஸ்ன்றது அவர்கிட்ட இயற்கையாகவே இருக்குது. பரி ரத்தியன்னா ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ரணு கௌஷல் பிரதர்ஷன் கே சமய, அந்த ரணு கௌஷல் அப்படின்னு சொன்னாலும், அதாவது என்ன சொல்கிறது, அந்த அந்த என்னது, அந்த பேட்டில் ஃபீல்டில் வந்து இதெல்லாம் இருக்குல்ல, அந்த திறமையெல்லாம் அதெல்லாம் வெளிப்படுத்தணும். புரியுதா? அதெல்லாம் காமிக்க ஒரு
அந்த பிரதர்ஷினி அப்படின்றதுல ப்ரெசன்டேஷன் பண்ணுற அந்த டைமில் வந்து கர்ணன் வந்து அசாதாரண பிரதிபான்னு என்னது, பிரதிபா பாட்டீல் டேலண்ட்டுன்னு அர்த்தம். நம்மளோட முன்னாள் பிரசிடென்ட் பிரதிபா பாட்டீல். பிரதிபா அப்படின்னா டேலண்ட்டுன்னு அர்த்தம். அதாவது அசாதாரண பிரதிபா அப்படின்னா என்னது, ரொம்ப ஒரு நம்ப முடியாத அசாதாரணமானன்னு சொல்கிறேன்ல, நம்ப முடியாத அளவுக்கு ஒரு टैलेंट அவர்கிட்ட இருந்தது. அதை பார்த்து துரியோதனுக்கு बड़ा आश्चर्य हो गया, आश्चर्य हो जाता है वो, ரொம்ப ஆச்சரியமாயிறாரு. जब कर्ण வந்து अर्जुन के அந்த द्वंद्व युद्ध के लिए बुलाता है. கர்ண வந்து அவர் வந்து டியூவல் வாருக்கு கூப்பிட்றாருல, 1 to 1 நம்ம வார் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாருல, அதை பார்த்துட்டு தப் குரு வந்து இந்த கிருப்பாச்சாரிய என்ன சொல்கிறாருன்னா, उसकी जाति के प्रति सवाल उठाकर अपमान करते हैं. அப்போ தேவையில்லாமல் வந்து அவர் வந்து இந்த அவர் வந்து அவரை இது பண்ணுறார், யார் நோஸ்கட் பண்ணுறாரு, யார் கிருப்பாச்சாரியார் குரு. அப்படி பண்ணும்பொழுது यह देखकर दुर्योधन ने तुरंत जो है कर्ण के अंग, अर्थात अंद अंगराज बनाकर उसकी वीरता और कुशलता का उचित सम्मान करता है. புரியுதுமா? அந்த அங்கம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து ராஜ்யத்துக்கு ராஜாவை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவரோட வீரத்தா, புரியுதமா, குஷலத்தா, அவரோட டேலண்ட்டுக்கு அவரோட வீரத்துக்கு ஒரு உச்சித் சம்மான்மா, ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. அவர் ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ராஜ்யம் கொடுத்துறாருமா, அங்கதர் மன்னர் அவரை அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ சச்சா வீர் வந்து ஜாதிக்கு பந்தன்மே நஹி ஆ சக்தா. ஒரு உண்மையான வீரன் வச்சுக்கோமா, ஒரு பெரிய டேலண்ட்ஃபுல் வீரன் இருக்குது. அப்போ ஒலிம்பிக்கில் வந்து ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து நம்ம அவர் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. புரியுதமா? அவர் வந்து அந்த ஜாதிக்கா பந்தன்மே நஹி ஆத்தேன்னா அந்த ஒரு இதில் வந்து அவங்க வரவே மாட்டாங்க कैटेगराइजेशनिல். புரியுதமா? அவரோட டேலண்ட் தான் நம்ம பார்க்கணும். அப்போது इसलिए வந்து दुर्योधन ने सोचता है कि वो आदर्श वीर और जाति के नाम से अपमानित करना बड़ा पाप है. ஒரு ஆதர்ஷ ஒரு ஐடியல் வீரனை இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொல்லி நோஸ்கட் பண்ணுறது வந்து, அபமானித் பண்ணுறது வந்து படா பாப்ப, இது வந்து ரொம்ப தவறு, இது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு நினைக்கிறார். அப்போது கர்ணக்கு अपमान को मिटाने के लिए दुर्योधन வந்து तत्पर हो जाता है और उसे जो है अंग राज बनाकर अपनी सहृदयता को प्रकट करता है. புரியுதமா? உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அங்க நாட்டோட அரசனை அவரை அனௌன்ஸ் பண்ணி தன்னோட அந்த ஹெல்ப்ஃபுல்னஸ், அந்த ஹார்ட்டை வந்து அவர் காமிக்கிறார். புரியுதமா? அதுக்கடுத்தது திருடு விஸ்வாசமா, செகண்ட் பார்ட் வந்து திருடு விஸ்வாசம்னா, திருடுன்னு என்னது, ஃபர்ம், நல்ல உறுதியான, விஸ்வாசம்னா நம்பிக்கை. துரியோதன் கர்ணக்கோ படா ஆதர்ஷ் வீர் மாட்டா है. துரியோதன் வந்து கர்ணனை வந்து மிகப்பெரிய வீரன் நினைக்கிறாருமா. ஏன்னா அவரோட பிரதர்ஷனியை வந்து அந்த பேட்டில் ஃபீல்டில் அவர் பார்க்குறாரு. புரியுதாம்மா? அப்போது அந்த பெஸ்ட் கேரக்டர் செலக்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த செலெக்ஷன் அப்போ அவர் அவங்க பார்க்குறாரு, இவர் ஒரு அற்புதமான வீரன் சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடுச்சு. उसका विश्वास है कि आदर्श वीर अपने कर्तव्य से दूर नहीं हटेंगे. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எப்பயுமே ஒருத்தன் வீரனாக இருக்கான்னு வச்சுமா, ஆதர்ஷ் வீரனா, அதுவும் ஐடியல் வீரனா, மிகச்சிறந்த வீரனாக இருக்கும்பொழுது அவன் வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் என்னது, தன்னோட கர்த்தவியத்தை தூர் நெய் ஹட்டேன். அதாவது கர்த்தவியம் என்னத்தமா, டியூட்டி கான்ஷியஸாக இருப்பாங்க, அவங்க டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. ஒருத்தன் வந்து மிகப்பெரிய ஒரு வீரனாக இருக்கான்னா அப்போ வந்து அவன் வந்து ஒரு டெடிக்கேட்டட் பர்சனாக இருப்பான். அவன் வந்து ரொம்ப அவனோட விஸ்வாஸ் காத்துன்னு சொல்கிறாங்களே, நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான். அவன் என்றைக்குமே வந்து அவன் வந்து எந்த ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அவன் மாற மாட்டான். செஞ்சுட்டு கடனுக்காக இவர் கடைசி வரை மாறவே இல்லை கர்ணன். அந்த மாதிரி அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு இவர் மேலே. இவரை பார்த்த உடனே வந்து துரியோதனுக்கு கர்ணன் மேலே மிகுந்த ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அதுதான் சொல்கிறான் திருடு அந்த விஸ்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதமா? அப்போது கோய் பி பிரலோபன் உஸ்ஸே ஜோ ஹை பத்பிரஷ்ட் நஹி கர் சக்தே. அதாவது கோய் பி பிரலோபன்னா எந்த மாதிரி ஒரு டெம்டேஷன். இப்போ பாரு, குந்தியே வந்து என்ன பண்ணுறேன், நீ தான் என் புள்ள, வா நம்ம கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொன்னாலும் அவர் வர மாட்டேன்றார். புரியுதமா? இன்னும் கடவுள் கிருஷ்ணரே கூப்பிட்டாலும் அவர் போக மாட்டேன்றார். இல்லை, யார் சொன்னாலும் அவர் மாற மாட்டேன்றார். அப்போ தான் சொல்கிறாரு, பிரலோபன் அப்படின்னு என்னது, டெம்டேஷன்மா. அந்த மாதிரி உஸ்கோ பத்பிரஷ்ட நஹி கர் சக்தா. பத்பிரஷ்டன்னு என்னத்துமா, உஸ்கோ பட்கா நஹி சக்தா. கலகம் பண்ணி எப்படியாவது நம்ம வந்து இவரை மாற்றிடலாம், இதை அதை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றவே முடியாது. அவங்க வந்து சாலிடாக ஒரே இடத்துல இருப்பாங்க. அப்போ துரியோதன் का विश्वास पात्र कर्ण भी उसके अनुसार ही व्यवहार करता है. அப்போது துரியோதனை எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரோ அதே அளவுக்கு தான் அந்த விஸ்வாஸ் பாத்திர கர்ணன் கூட
அதே அளவுக்கு उसके अनुसार जो है व्यवहार करता है அதே மாதிரி தான் இவரும் பிஹேவ் பண்ணுறாரு. தன் மேலே எவ்வளோ அவர் நம்பிக்கை வச்சானோ அந்த நம்பிக்கை வந்து கொஞ்சம் கூட குறையாமல் இவர் நடந்துக்கிறாருமா கர்ணன். அப்போது கிருஷ்ணா और माता कुंती இவங்க 2 பேரும் ஆதி கர்ணக்கோ பாண்டவோं से मिलाने का प्रयास करते हैं. குந்தின்றது யார்? கர்ணனோட அம்மாமா. அதுக்கப்புறம் யார்? ஸ்ரீகிருஷ்ணர் தான் தெரியும் உங்களுக்கு பகவான் அவர். இவங்க 2 பேருமே கர்ணக்கோ பாண்டவோं से मिलाने का प्रयास करते हैं. பாண்டவர்கள் கூட எப்படியாவது அவர் சேர்த்து வச்சிடணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. பிரயாஸ்னா ட்ரை பண்ணுறாங்க, कोशिश करते हैं. परंतु ஆனால் कर्ण जो है दुर्योधन के प्रति अपनी श्रद्धा को प्रकट करके उनकी प्रार्थना को इनकार कर देते हैं. அதாவது எந்த அளவுக்கு நான் அவன் மேலே பக்தி வச்சுருக்கேன். அப்போது பீஷ்ம பிதாமான்னு சொல்கிறாங்கம்மா அவரை, புரியுதுமா? பீஷ்ம பிதாமா அப்படின்றது வந்து அவரோட கிராண்ட் ஃபாதர்மா. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கிராண்ட் ஃபாதர் வந்து பீஷ்மர். அவரே என்ன சொல்கிறாரு, 2 பேரும் அதாவது பீஷ்மரும் துரியோதனனும் பேசும்பொழுது கர்ணனை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு துரியோதனன் சொல்லிட்டு அந்த டைமில் அவர் வெளிப்படுத்துவார், புரியுதாமா? துரியோதனன் का विचार उसके दृढ़ विश्वास को साफ प्रकट करता है. கர்ணனை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத வந்து தெளிவாக விளக்குற மாதிரி இருக்கும் அந்த சம்பாஷணை, கன்வர்சேஷன். அப்போது காரிய குஷல் व्यक्तिனா இந்த ஒரு சப்டைட்டில்மா, அதாவது டேலண்டட் பர்சன் இவர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகசி வீர் துரியோதன் படா வந்து காரிய குஷல் व्यक्ति है. சாகசி அவர் ஒரு பெரிய அட்வென்ச்சர் பர்சன் சொல்லிட்டேன், வீர், புரியுதாமா? அவர் ஒரு பெரிய வீரர். இருந்தாலும் துரியோதன் வந்து என்னது, படா ஜோ है காரிய குஷல் व्यक्ति भी है. புரியுதா? டேலண்டட் பர்சன் அவர், புரியுதாமா? स्किल्ड पर्सन, कार्य कुशल व्यक्ति. वह अपनी चतुराई के कारण, पुरीदमा, अवसर का सदुपयोग कर लेता है. चतुराई के कारण अवसर का सदुपयोग அப்படின்னா அவருக்கு நல்ல டேலண்ட் இருக்கிறதால டைமை வந்து அவர் சரியாக பயன்படுத்திக்கிறாருமா, புரியுதமா? டைமை சரியாக பயன்படுத்திக்கிறார். அவசருக்கோ சத் உபயோக कर लेता है, சரியான முறையில் வந்து யூஸ் பண்ணிக்கிறார் டைமை. அதாவது जब कर्ण को अपमान किया जाता है, கர்ணனை அவமானப்படுத்துகிறாங்கம்மா, तब वह उसे अंग राज बनाकर उसे जो है अर्जुन का प्रतिद्वंदी बना देता है. புரியுதாம்மா? பிரதித்வந்தின்னா என்னது, அதாவது அந்த டைமில் அங்கத நாட்டோட அரசனை அனௌன்ஸ் பண்ணி அவர் வந்து அர்ஜுனனோட எதிரியாக மாற்றிடுறாரு இவர். அந்த டைம் யூஸ் பண்ணினார்ல. அப்போது ஜப் ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, கிருஷ்ண जो है दूध बनकर आते हैं. கிருஷ்ணன் வந்து இந்த போருக்கு முன்னே தூத் பன்க வரார். வந்து அவர்கிட்ட சொல்கிறார், அவங்களோட லேண்டை நான் திருப்பி கொடுத்துருப்பேன், அவங்க தான் அந்நியாத வாசம்லாம் இருந்துட்டு வந்துட்டாங்கல்ல அப்படின்னா. இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு அந்த சூய் நோக்கு ஜகாவி நெய்துங்கான்னு சொல்லிடுறாரு, ஊசி மூணு இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாருல்ல. அப்போது அவர் வரும்பொழுது, கிருஷ்ணர் வரும்பொழுது பன்கர் ஆத்தே ஹேன் தூத் பன்கர்னா யார், தூதராக வராருமா. ஆத்தே தப் வஹ் படி ஹிம்மத் சே ஜவாப் தேத்தா है. அவருக்கு சேலஞ்ச் பண்ணி ஆன்சர் பண்ணுறாருமா, இவருக்கு தைரியமாக ஆன்சர் பண்ணுறாரு. வந்திருக்கிறது கடவுள், இருந்தாலும் அவரை சேலஞ்ச் பண்ணி இவர் ஆன்சர் பண்ணிகிட்ருக்காருமா. தேத்தா है உஸ்கி ஹிம்மத் கே மூல் மே, இவரோட ஹிம்மத்தோட மூல் யார், இது சோர்ஸ் யார் இருக்குது, இவருக்கு இவ்வளோ தைரியம் எப்படி வந்துச்சுன்னா, கர்ணக்கு வீரத்தா பர் உஸ்கா जो है அடிக் விஸ்வாஸ் रहता है. புரியுதமா? கர்ணன் மேலே அப்படிதமான நம்பிக்கை இருக்குது, கர்ணனோட டேலண்ட் மேலே அதிகமான நம்பிக்கை இருக்கிறதுனால இவர் வந்து இவர்கிட்டயே இல்லை ரூடாக பேசுகிறார். யார்கிட்ட? கிருஷ்ணர்கிட்டயே. जब अनुपम वीर कर्ण पर जो है जाति कुल का जो है सवाल पूछकर अपमान किया जाता है, तब वो जो है दुर्योधन என்ன பண்ணுறாரு, अपनी कार्य कुशलता के द्वारा उसको अंग देश का राजा बना देता है. புரியுதாம்மா? அப்போ வந்து கர்ணனை வந்து இவங்க வேணும்னே அவமானப்படுத்துகிறாங்கல்லம்மா அந்த இதில் பேட்டில், அந்த இதில் ஃபீல்ட் தயாரியில். அப்போ அந்த டைமில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து அங்க தேச அரசனாக உடனே அவரை அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. புரியுதாம்மா? அதெல்லாம் வந்து என்னது, அவரோட டேலண்ட் தான். யாரோட டேலண்ட்டு? துரியோதனோட டேலண்ட்டை காமிக்கிறதெல்லாம். ஜிஸ்ஸே ஹமே உஸ்கி குஷல்தா கா அச்சா பரிச்சயம் மில்தா है. புரியுது? அவரோட காரிய குஷல்தா, அதாவது அந்த டைம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாருலமா, ஸ்கில்டு பர்சன் கூட. அதனால் இப்போ வந்து அவரோட கம்மியான அவரோட அந்த குறைகள், அவருக்கு குறைகள் நிறைய இருக்குல்ல இவருக்கு, அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதாவது க்ஷுத்ரதா பிரதிமூர்த்தி. க்ஷுத்ரதா அப்படின்றது வந்து க்ஷுத்ரதா அப்படின்னா என்னது, அந்த என்ன சொல்கிறது, அந்த குறைகள்மா.
என்ன குறைகள் அவருக்கு? அவர் குறைகளோட முழு உருவமாகவும் இருக்கார்ல, அதை பற்றி என்னென்ன குறைகள்னா, துரியோதன் வந்து படா சஹிருதய ஏவம் காரிய குஷல் व्यक्ति तो है. புரியுதாம்மா? அவர் டேலண்டட் பர்சன் தான், அதே சமயத்தில் சஹிருதய தான், ஹெல்ப்ஃபுல் பர்சன் தான். परंतु अपने लालची एवं पद लोलुप गुणों के कारण समय समय पर अपने चरित्र की शुद्धता का प्रकट कर देता है. அவர் எவ்வளோ தான் டேலண்டாக இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற பெரும் கஷ்டப்பான குணம் என்னதுமா? லாலச்மா. லாலச்னா என்னது? லாலச்சி குத்தான்னு படிச்சோமே. லாலச்னா பேராசை. அவர் அதாவது லோலுப் வியக்திமா அவர். அதாவது ரொம்ப பேராசை. என்ன கொஞ்சம் இடம் கூட கொடுக்கலான்னா அதை கூட கொடுக்க மாட்டேன்ட்டார்ல. அதுதான் சமய சமயப்பர் அப்பனே சரித்திரக்காக சுத்ரதா அவரோட அதான் மிகப்பெரிய ஒரு ஷார்ட்னஸ் அவர் ஷார்ட் கமிங்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அவரோட மிகப்பெரிய குறைபாடு இதுதான். இதெல்லாம் வந்து வெளிப்படுத்துது. பாண்டவோंके வந்து अज्ञातवास அந்த अज्ञातवास के बाद भी दुर्योधन उन्हें अधिकार देने को तैयार नहीं रहता. புரியுதாமா? அது அஜ்ஞாதவாசம் முடிச்சு வந்தோடனே அவங்களோட நாட்டை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னார்ல, ஆனால் அவர் நாட்டு அதிகாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறார். तैयार नहीं रहता. यहाँ तक कि वो दूत के रूप में आए जो कृष्ण है ना, श्री कृष्ण को भी बांधने को तैयार हो जाता है. ஸ்ரீகிருஷ்ணர் தூதனா வர்றாரு, அவரையே கட்டி போடலான்ற அளவுக்கு போயிட்டாருமா. பாந்தனா அப்படின்னா அது ரசிசி பாந்தனா, அவரை கட்டி போடலாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாருமா. வந்ததுக்கு கடவுள் அவரே கட்டி போடுற அளவுக்கு அவருக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய குறைபாடு தான் அவருக்கு. புரியுதா? तैयार हो जाता है. उसमें लालच का भावना जो है इतनी ऊंचाई तक चढ़ जाती है. அதாவது அந்த பேராசை வந்து அவருக்கு ரொம்ப அந்த தலைவரி அவருக்கு மேலே ஏறி போயிடுச்சுமா அந்த பேராசை குணம். चढ़ जाती है कि वो वक्त जो है पांडवों को 5 गांव तक देने के लिए भी तैयार नहीं था. அதாவது அவருக்கு வந்து ஒரு 5 கிராமம் 5 வில்லேஜஸ் கூட நான் கொடுக்க மாட்டேன். ஏன் அதான் சூவிகா நோக்கு தக் நை தூங்கான்னாரு. அந்த மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக இதில் என்ன சொல்கிறேன்னா 5 गांव அதாவது 5 கிராமத்தை கூட நான் கொடுக்க மாட்டேன், தரத்துக்கு வந்து அவர் தயாராக இல்லை. इससे हमें उसके चरित्र की அந்த शुद्धता का प्रकट होती है. அவரோட கேரக்டரோட எவ்வளோ ஒரு பெரிய ஒரு குறைபாடு மாதிரி அது நமக்கு தெரியுது. அவர் உஸ்கே பிரதி வந்து நிராதர் கா பாவ் பட் ஜாத்தா. அப்போ அவர் மேலே நம்ம வச்சுருந்த மரியாதைலாம் என்னது? ஆதர்னா ரெஸ்பெக்ட்டு, நிராதர்னா இர்ரெஸ்பெக்ட். அதாவது அவர் மேலே வந்து ஒரு ரெஸ்பெக்டே இல்லாமல் போயிடுது. அவர் மேலே ஒரு அவமரியாதையாக அடையிறோம் நம்ம. புரியுதாம்மா? इस प्रकार हम देखते हैं कि दुर्योधन के में सहृदय की भावना होने पर भी அந்த விவேகஹீன் விசாரமா, அவருக்கு என்ன தான் நல்ல குணம் இருந்தாலும் நல்ல இதயம் இருந்தாலும் அந்த விவேகஹீன் விசார் அப்படின்னு என்னது? கொஞ்சம் கூட அறிவில்லாத ஒரு எண்ணம் அவருக்கு. இந்த எண்ணம் அந்த இது பேராசை பிடிச்ச எண்ணம் அது வந்து அவர் விவகார் அந்த பிஹேவ் பண்ணார்ல அவர், உஸ்கா காரன் ஜோ ஹை நிராதர் கா பாத்திர, அதாவது மரியாதை இல்லாத பாத்திரமாக அவர் மாறிடுறார், பன் ஜாத்தா ஹை. इसलिए तो कवि வந்து ராம்தாரி சிங் வந்து தினகர்ஜி பி உல்லேக் கர்த்தே ஹை कि அது ஒரு கவிஞர் இந்த ராம்தாரி சிங் தினகர் இருக்கார்லம்மா, அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் அந்த பாடல் வரிகளை, அந்த பாடல் வரிகளை மனப்பாடம் பண்ணி எழுதணும். ஜப் நாஷ் மனுஜ் பர் சாத்தா ஹை, அந்த நாஷ்ன்றோம்லம்மா கெட்ட நேரம் வந்து மனுஷன் மேலே அப்படி படுகுதுன்னா பகலே விவேக் மர் ஜாத்தா ஹை. அதாவது அவங்ககிட்ட இருக்கிற அறிவு வந்து முதல்ல செத்து போயிடுமா. அவன் மனசில் இருக்கிற அந்த அறிவு, அதாவது என்ன சொல்கிறேன், விநாசகால விபரீத புத்தி அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. புரியுதம்மா? அதாவது புத்தி ஜோ ஹை பிரஸ்ட் ஹோ ஜாத்தா ஹை. புத்தி பிரஸ்ட் ஹோ ஜானா அப்படின்னா அதாவது புத்தி வந்து பிகம் கரப்ட் ஆகிடும். அதாவது புத்தி வேலையும் செய்யாது, அதே சமயத்தில் வந்து அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுதுமா, மனுஷனுக்கு அழிவு வந்தது. அப்போது ஒரு மனிதன் வந்து எப்பயுமே தவறானவன் கிடையாதுமா, அவனுக்கு டைம் சரியில்லை. புரியுதுமா? அது நேரம் சரியில்லைன்னா அவன் எடுக்கிற எல்லா டிசிஷனும் தப்பாக தான் போகும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் துரியோதனன்மா. புரியுதுமா? ஓகே, see you in the next video. நம்ம வந்து நாளைக்கு கிருஷ்ணரை பற்றி பார்ப்போம். ஓகேவா?